சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்மையை வணங்குவோம், பெண்மையை போற்றுவோம், பெண்மையால் பெருமை கொள்வோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொறுமை, தியாகம், துணிச்சல், விடாமுயற்சி என பல்வேறு நற்பண்புகளும் ஒருங்கே அமையப்பெற்ற பெண் குலத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த இனிய நாளில் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் தனது உளப்பூர்வமான சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெண்ணின் விடுதலையை பறைசாற்றியதில் மகாகவி பாரதிக்கு பெரும் பங்கு உண்டு என்றும், பெண்ணின் விடுதலைக்காக அவர் எழுச்சியூட்டும் வகையில் பாடிய பாடல் வரிகளை உள்வாங்கி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை முழங்கி தமிழக அரசியல் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த புரட்சித் தலைவி அம்மா தலைமையிலான பொற்கால ஆட்சியில் பெண்களின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்திய திட்டங்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்வதில் தான் பெருமகிழ்ச்சி அடைவதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பெண் சிசு கொலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், பெண் கமாண்டோ படை, பெண்களின் பணிச்சுமையை குறைத்திட விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, பெண் கல்வியை ஊக்குவிக்க ரொக்கப் பரிசு, நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட விலையில்லா கறவை மாடுகள், வெள்ளாடுகள் வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் சுய உதவிக்குழு திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், பெண் உடல் எடை பரிசோதனை திட்டம், பெண்களுக்கான மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் மகப்பேறு உதவித்தொகையை 12,000 18,000 உயர்த்தியது, பெண் அரசு ஊழியர்களின் பேறுகால விடுப்பு 3 மாதங்களிலிருந்து 9 மாதங்களாக உயர்த்தப்பட்டது, பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை ஆகிய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டவை என்று கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம், அம்மாவின் பெயரை இனிஷியலாக பயன்படுத்தலாம், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்திட காவலன் செயலி திட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திட 13 அம்ச திட்டம் போன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காகவும் பெண்களின் நலன்களுக்காகவும் சிறப்பான திட்டங்களை அறிவிப்பதில் முதன்மையாக திகழ்ந்தவர் புரட்சித் தலைவி அம்மாதான் என்பதை இங்கு பெருமையோடு நினைவு கூறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர் என்றும், இன்றைய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் விளங்கி வருகின்றார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார்.